பார்த்தீங்கன்னா, இப்போ தாங்க வந்து டீ போடுறாங்க. லீவுனால பசங்களாம் தூங்கிட்டாங்க. தூங்கி பார்த்து எந்திரிச்சிருக்காங்க. டீ போட்டுக்கிட்டுருக்கு. இங்கே வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ மஞ்சு மசேந்துக்கு பார்த்தீங்களா, அவனுக்காண்டி நான் 4 லிட்டர் பால் வாங்குறேன். சாயந்தரம் காலைல அவன் மட்டும் தான் குடிப்பான். வசிம் வந்து குடிக்க மாட்டான். எங்களுக்கு மட்டும் டீ போட்டுக்கிட்டு இருக்கு என் பொண்ணு. இங்கே பார்த்தீங்கன்னா இடியப்பம் இருக்குது. எங்கள் அம்மா காலை இடியப்பம் சொல்லிச்சா, அது 2 இடியப்பம் இருக்குது. இவங்களுக்கு பசிச்சுன்னா சாப்பிட்டோம், இல்லாட்டா இருக்கட்டும்னு வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு மழை மேகமாக தான் இருக்குது. ஓகேங்களா? வானம் வந்து கிளியராக இருக்க மாதிரி இருக்குது. எப்படின்னு தெரில, இப்படி இருக்குது. திடீர்னு சொல்ல முடியாது, திடீர்னு மழை பெய்யும். நான் வந்து காலை சாப்பாடுக்கு வந்து சேமியா வாங்கிட்டு வர சொன்னேன். சரி சேமியா வாங்கி வச்சு நம்ம பால் ஊற்றி சாப்பிட்லான்னு. வசி என்ன செஞ்சுட்டான் பார்த்தீங்கன்னா, மேகி வாங்கிட்டு வந்துட்டு அவனாக செஞ்சு அவனாக சாப்பிட்டுட்டு இருக்கான். வீட்டில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது 12 மணிக்கே இருப்பாங்க. அதாங்க அவன் சொல்லையே எனக்கு. ஏப்பா நீங்கள் சேமியா சாப்பிட மாட்டீங்களா? ஏன் சாப்பிட மாட்டீங்க? நைட்டில் மட்டும் சாப்பிடுவீங்களா? ஏன் காலைல சாப்பிட்டா என்ன என்னம்மா? ஆமாம்மா வேணாங்கிட்டேன். இந்த காலைல வந்து பாலை காய்ச்சி பாச்சா கொடுத்துட்டு மிச்சம் பால் இருக்குது. இங்கே டீ போட்டு தான் குடிச்சிட்டு இங்கே வாங்க பாத்திரத்தை நான் காலை தான் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சேன். அதுக்குள்ளே அது செய்கிறேன் இது சேர்ந்து கிச்சனை பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணுவான். எனக்கு அது பிடிக்காது. நான் வந்து கிச்சன் வந்து க்ளீனாக தான் எனக்கு வேலை பார்க்கணும். நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னாடி. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தால் ஃபுல்லாக நான் நைட்டு வந்து தண்ணி வந்துச்சு சாயந்தரம் போல். சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி போட்டு தேய்ச்சினால தான் கொஞ்சம் இப்போ நான் இப்போ ஸ்டவ்வே பளிச்சுன்னு இருக்கு பாருங்களேன். இப்போ வந்து சீக்கிரத்தில் காஞ்சிருது. இல்லாட்டா மழை தண்ணி அப்படி ஈரமாகவே பட்டு சீக்கிரம் காயாமல் இருந்தது. இப்போ எங்களுக்கு சேமியா செய்ய போகிறேன். இங்கே வந்து பெட்ஷீட்லாம் துவச்சிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு பறிச்சு படிக்க சொல்லிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம சேமியா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். காலையில் வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கடுகு பொரிக்க கூட போட்டுட்டு நினைக்கிறேன். இது வந்து நம்ம சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம், பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அவங்க இஷ்டம். நம்ம செஞ்சு வச்சோம்னாக்கும் பசங்க என்ன விருப்பமோ அவங்க செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் வசீமுக்கு உங்களுக்கு இது வேணாலும் ஒரு நெய் வாங்கி தனியாக அவராக கிண்டி அவரை சாப்பிட்டாரு. அந்த வேலை நிறைய பார்ப்பாங்க. கிச்சன் வேலை எல்லாமே அவங்க டாடி மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பான். வீட்டில் கருவேப்பிலை இல்லை, இந்த மாதிரி ஜாமான் வாங்க போகணும். ஜாமான் வாங்க போகும்போது தான் வாங்கிட்டு வரணும். இப்போ இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. சேமியாவை சும்மா நம்ம வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம குழம்பு சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இடிப்பு மாதிரியே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கோ பீட் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதை வந்து செய்வோம். பசங்க வீட்டுறதுனால ஏதாவது பண்ணுவோம் இருக்கும். சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பால் ஊற்றி போட்டணும். சக்கரை சேர்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் சேமியா சாப்பிட்டோங்க. இருந்தாலும் பசங்க வீட்டில் இருந்தாங்களுக்கும் 11 மணி போல் வந்து எங்கள் ஊரில் வந்து வடை வந்து கார போண்டாலாம் சூடாக போடுவாங்க. அப்போம்போது வாங்கி சாப்பிடுவோமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சுட சுட வடை சாப்பிட்றது. சரி வசி மூட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் ஆறி தான் இருந்துச்சு. உளுந்தோட ஆறி இருந்துச்சு. ஆனால் கார போண்டும் ரொம்ப சூடாக இருந்துச்சு. கார போண்டும் அப்போ மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். நாங்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டு மதியம் லஞ்ச் வேலையை பார்க்கணும். சூடா இல்லையா? வடக்கா சூடு இல்லை, காரம் இல்லை, காரம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சாப்பாடு வேகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீஃபுக்கு வந்து நான் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரசம் வைக்க போகிறோம். ரசம் தக்காளி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ரசம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறேங்க. நான் எப்பயுமே வைக்கிற ரசம் வேறு. எப்படி சொல்கிறாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும் இந்த வீட்டில் இருக்கும்போது வந்து அப்போ எங்கள் ஊரில் எல்லாருமே இப்படி தான் ரசம் வைப்பாங்க, கதைக்கு தான் வைப்பாங்க. இப்போ தான் நான் வெறும் தக்காளி ரசம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி இப்போ செய்யலாம் சொல்லிட்டு இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வசிமு தேங்காய் அவங்க போயிருக்கான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தக்காளி எடுத்து வதக்கிற போகிறோம் ஆயில் ஊற்றி. இப்போ தக்காளியை வந்து நம்ம உள்ளது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கிற போகிறோம் ஃபஸ்ட்டு.
நான் வெறும் தக்காளி ரசம் மட்டும் தான் வைப்பேன், வதக்காமல் அப்படியே டைரெக்டாக பச்சையாக போட்டு செஞ்சு வைப்பேன். இன்றைக்கி வந்து வதக்கி நம்ம முன்னாடி வச்ச ரசம் மாதிரி வைக்க போகிறோம். என்னம்மா அது இல்லையா? நான் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வசியம் வந்து தேங்காய் இல்லைன்னு வந்துட்டான். தேங்காய் அது இல்லாமையே ரசம் வைக்கலாம், தேங்காய் ஊற்றாமையே. என்ன பண்ணுறது, தக்காளி பஸ்ட் வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். அந்த தேங்காயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு ஒரு சிக்கன் தான் ரசம் தான் வைக்க போகிறேங்க. எப்போ வைக்கிற ரசம் இல்லை, முன்னாடி ரசம் இல்லை. இப்போ வந்து நான் ஒரு விசேஷமாக ரசம் வைக்க போகிறேன் பாருங்கள். தக்காளி பஸ்ட் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட வந்து காஞ்ச மிளகாய் லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கலாம். பச்சை மிளகாவையும் இதை வதக்கலாம். இது கூட வந்து நம்ம பூண்டு வந்து போட்டுருவோம். பூண்டையும் லைட்டாக வதக்கிடலாம். பூண்டு வலிக்கு போகுது. பூண்டு வலிக்குமா? பூண்டு பாவமா? பூண்டு வலிக்குமா? இப்போ இதையும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக வந்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். எந்த ஃப்ரெண்டு போகிற ஊறட்டும், இது நமக்கு ஆறட்டும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போதே வந்து கரண்ட் போயிடுச்சு. இன்றைக்கி மழையே பெய்யலை, ஆனால் கரண்ட் வந்து அடிக்கடி அமர்த்திக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு தெரில, எங்கேயோ வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பீஃபை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு குக்கரில் விசில் வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு, இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா விசில் வச்சிட போகிறோம். நல்லா விசில் வச்சு வேகந்த பிறகு எடுத்து நல்லா ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்த பிறகு நம்ம தனியாக ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கறி வந்து நல்லா விசில் வரட்டும். இப்போ ரசத்துக்கு நம்ம கரண்ட் போனால் போயிடும். இப்போ திரும்பி கரண்ட் வந்துருச்சு. நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஜீரகம், மிளகு, இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். இது லைட்டாக 2 சுற்றி சுற்றிட்டு நம்ம இதை ஃபுல்லாக சேர்த்து இல்லை அரைக்க போகிறோம். ஓகேங்களா? அரைச்சிட்டு வந்து இப்போ வந்து நல்லா பாருங்கள், லைட்டாக குறைக்கணும் அரைச்சாச்சு. ஏன்னா இது சேர்த்தமாக்கும் இது அரையும் இது சரியாக அரைப்படாதனால இதை அரைச்சிட்டேன். இப்போ இது கூட வந்து பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகா பூண்டு எல்லாத்தையுமே அரைச்சிக்கிறோம். இது கூடயே கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நம்ம ரசத்துக்கு அப்புறம் இது பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லா நோண்டிக்கணும். இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த வத்த கூட கரெக்டாக நசுங்களை தனியாக அரைச்சி எடுத்துப்போம். இது அம்மியில் தட்டினமாக சூப்பராக இருக்குங்க. ஆனால் மிக்ஸில் அரைக்கிறதோட நம்ம சொந்த வீட்டுக்கு போனப்போ தான் ஒரு சின்ன அம்மி ஒன்று வாங்கி வைக்கணும். ஓகேவா? இதை வந்து நம்ம கரைச்சி இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி, ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி வச்சுருக்கேன். நம்ம காண்டாப்பை ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளிலாம் சேர்த்து இதில் போட்டு நல்லா செஞ்சிருப்போம். ஒரே ஒரு பச்சை தக்காளி சேர்த்துருக்கேன் பாருங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். கைட்டு பிசைஞ்சு தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தக்காளி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் நினச்சது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கும்போது ரசம் வைப்பேங்க, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வைப்பேன். இப்போ தேங்காய் வந்து வசியம் போனோன்னா கடையடைக்கு போய் கேட்டால் தேங்காய் இல்லைனால சரின்னு சொல்லிட்டு இப்போ ரசத்தையும் டோட்டலாக மாற்றியாச்சு. இப்போ நான் வந்து பீஃப் வேக வச்சுருக்க பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ரசம் வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாகும். என் ஹஸ்பண்ட் வந்து அதே மாதிரி ரசம் வைப்பாங்க. அந்த தண்ணி எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சாங்கனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை மாதிரி செய்ய போகிறேன் நான். தக்காளி நல்லா பிசைஞ்சு வச்சு அப்படியே 2 வெங்காயத்தையும் அப்படியே பிசைஞ்சு விட்டு போகிறேன். இது கூட பாதி மசாலாவை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் ஆயில் ஆல்ரெடி போட்டாச்சு, தேவையில்லை, நல்லா இருக்கட்டும். இப்போ தாளிச்சு விட்டுறலாம். இங்கே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சு விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை தான் மசாலா கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம்.
அதை ஊற்றிட போகிறோம். இப்போ விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குறதுனால கொஞ்சமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நம்ம கொத்தமல்லி தூவி சைடில் இறக்கி வச்சுக்கலாம் ரசத்தை. பீஃபை வந்து கிரேவி செஞ்சிடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது காரம் இருக்காது, வீட்டில் இருக்கும் மிளகாத்தூள். பீஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுண்டு தான் நல்லாயிருக்கும். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் தரம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். ரசம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது கூடயே வந்து நம்ம கறி சேர்த்துடலாம். நம்ம தண்ணி வற்றி நம்ம கிரேவியுமே நல்லா வரும். ஓகேங்களா? இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் கொத்தமல்லி இருந்துச்சு, ரசத்தில் போட்டுடலாம். போட்டு இறக்கி வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி நல்லா வற்றி வரட்டும். இவ்வளோ கிழங்கு சேர்த்துலாம். எங்கள் வீட்டில் எந்த மட்டனு சிக்கன் இருந்தாலும் அந்த கிழங்கு இல்லாமல் இருக்காது. ஏன்னா எதுலேயுமே நாங்கள் கிழங்கு போடாமல் செய்ய மாட்டோம். ஏன்னா என் பொண்ணுக்கு கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிழங்கு போட்டுருவேன். அப்படியே நல்லா வற்றி வரட்டும். பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, ரசமும் ரெடி ஆகிடுச்சு. உப்பு போட்டு ஒரு சைடு வச்சுட்டேன். இங்கே வந்து இது கொதித்தோடனே நமக்கு பீஃப் கிரேவி ரெடி ஆயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தோசைக்கு வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். வெந்தயம், உளுந்து வீட்டில் எங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் பிஞ்ச உளுந்து ஊற வச்சுருக்கேன். உளுந்து அரிசி நான் சாயந்தரம் போல் தான் இதை மாவை வந்து அரைக்கணும். ஓகேங்களா? இப்போ அதை ஊறிக்கிட்டு இருக்கட்டும். சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க வேண்டியதுதான். வெளியே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் துணி ஃபுல்லாக வெளியே தான் காயுது. இங்கே பாருங்கள், இந்த மழைக்கு நான் சுமசுன்றதுனால ஃபுல்லாக வெளியே காய போட்டேன். இது ஃபுல்லாக எடுத்து மடித்து வைக்கணும். ஏன்னா ஈரமாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு துணி ஃபுல்லாக. நான் தான் வெயில் நல்லா காய போட்டேன். இதை எடுத்து மடித்து வச்சுனாக்கும் எனக்கு நீ ஃபுல்லு காலிலேருந்து ஒரே வேலை தாங்க. அதை துவைக்க காய போட நேற்று நைட்டே துவைச்சிட்டேன். துவைச்சி வீட்டுக்குள்ள காய போட எங்கள் வீட்டுக்கு காய போட ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. நல்லா வெயில் இன்றைக்கி நல்லா பாருங்கள் வெயில் அடிக்குது. அதை வெளியே காய போட்டேன். எடுத்து வச்சிட்டோமாக்கா வேற முடிஞ்சு பெட்டுக்கிட்டு தூக்கி எல்லாம் வெளியே போட்டேன். ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி உழுதுச்சு பார்த்திங்களா, அந்த ஈரத்தை ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து வச்சிட்டேன். இப்போ இங்கேயும் வேலைலாம் முடிஞ்சிச்சு. கிச்சனோட வேலைலாம் முடிஞ்சிச்சு. அதை டோட்டலாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ முடிச்சோன்னா சாப்பிட பாச்சாவுக்கு பசிக்குதுங்கிறான். ரெடி ஆகுனா சாப்பாடு போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான் பாருங்க, நமக்கு பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தோசைக்கிற மாவாட்டணும்ல, அதுக்கு தான் இப்போ ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அரிசியை போட்டுட்டு வெளியே வந்து எங்கள் அம்மா உளுந்தை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. தோசைக்கு மாவாட்டிட்டு டீ வந்து போட்டாச்சு. டீ குடிச்சிட்டு